வா அருணாச்சலம், வா. படிச்சுட்டு இருப்ப, இல்ல வேலையில இருந்திருப்ப. திடீர்னு ஒரு நல்ல விஷயம்னு இந்த வீடியோ பார்த்துட்டு உள்ள வந்திருப்ப. கண்டிப்பா நல்ல விஷயம் தான். 8த் பே கமிஷன் வந்திருக்கேன்டா. இது வந்ததால உனக்கு என்னடா பெனிஃபிட்ன்னு நினைப்ப. இப்ப நீ ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க தெரியுமா? எஸ்எஸ்சி, எஸ்எஸ்சி ஜிடி, சிபிஓ, சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், ஆர்ஆர்பி, இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் நீ படிச்சுட்டு இருப்ப சரியா? அதுக்கு ஒரு சேலரி இருக்கும். நீ நினச்சிருப்ப, இப்போ நான் போகிறதுக்கு 21,000 தான் சேலரி, 18,000 தான் சேலரி, 35,000 தான் சேலரின்னு. இல்லை, இந்த 8த் பே கமிஷன் வந்ததுன்னா எல்லாமே டபுள் ஆகும். 21,000 இருக்கிற சேலரி 40,000 ஆகும். 35,000 இருக்கிறது 70,000 ஆகும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வா. இந்த பே கமிஷன் ஒரு பெரிய விஷயம். ஆனால் நான் உனக்கு அதை ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இது ஒரு கும்பலாக சேர்ந்த கமிட்டி. கவர்மெண்ட் உருவாக்குவாங்க. ஏன் உருவாக்குவாங்க? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பார்த்தியா? நான் ரயில்வேல ஒர்க் பண்ணுறானுங்க அவனுங்க. இப்போது நான் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கிறேன். நானும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். ரயில்வேல ஒர்க் பண்ணுறவனும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். இப்போ டிஃபென்ஸ்லேருந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருப்பாங்க பார்த்தியா? பார்லிமெண்ட்லேருந்து எல்லாமே. அவங்க எல்லாரோட நலனை கருதி இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி புதுசாக இவங்களுக்கு எப்படி பூஸ்ட் பண்ண முடியும். இந்த 1,00,00,000 மக்கள் இருக்கிறாங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மக்கள் மட்டும் 1,00,00,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 1,00,00,000 மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கமிட்டியை வந்து உருவாக்கி இவங்களுக்கான சேலரி, அலவன்ஸ், அதுக்கப்புறமா ப்ரொமோஷன்ஸ், ஜாப் செக்யூரிட்டி இதெல்லாம் அவங்களுக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வருவாங்க. இந்த பே கமிஷன் வரதால என்ன பெனிஃபிட்டு? முதல் விஷயம், சேலரி இன்க்ரீஸ் ஆகும். இப்போது 7th பே கமிஷனில் 18,000 இருக்கிறது 8th பே கமிஷனில் இதோட டபுள் ஆகும் பேசிக் பே. அடுத்து அலவன்சஸ். இப்போ ஹெச்ஆர்ஏ, ரம் அலவன்ஸ், அதுக்கப்புறமா சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ், இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்குது. அந்த அலவன்ஸ்லாம் 7th பே கமிஷனில் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. 8th பே கமிஷனில் அதோட டபுள் ஆகும். முக்கியமாக எங்கள் தாத்தா பாட்டி பென்ஷனர்ஸ் எல்லாம் இந்த ரிட்டையர் ஆன பென்ஷனர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? இன்னும் அந்த பென்ஷன் வாங்கிட்டுமா அவங்களுக்குலாம் இப்போ வாங்குகிற பென்ஷன்ஸோட இன்னொரு 8,000 இல்லை, மினிமம் 8,000 7,000 இன்க்ரீஸ் ஆகும். இந்த பே கமிஷன் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வா. பே கமிஷன் 1 1946 ஸ்ரீனிவாசன் வரடாச்சாரியார் அவரோட தலைமையில் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதை மெயினாக எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, நம்ம வாழ்கிறதுக்கான கூலி, அதாவது நம்ம வாழ்கிறதுக்கான வேஜஸ் வேணும், லிவிங் வேஜஸ்னு ஒரு கான்செப்டில் ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த வேஜஸ் நம்ம செய்கிற வேலைக்கு காசுன்னு. அப்போல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் யாரும் வேலைக்கெலாம் போக மாட்டாங்க. இதோட மினிமம் சேலரி பார்த்திங்கன்னா 55, மேக்ஸிமம் 2,000 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 2வது பே கமிஷன் 1957 ஜேசி ஷா தலைமையில் ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதில் வந்து ஃபேர் வேஜஸாக இருக்கணும், இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சுக்கிறாங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா இதோட மினிமம் சேலரி 80, மேக்ஸிமம் 3,000 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 3rd பே கமிஷன் 1970s ஆர்எம் லோதா தலைமையில். இதில் தான் வெறும் சம்பளம் கூலி மட்டும் கொடுக்காம புதுசாக அலோவன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க இந்த பே கமிஷனில். இதோட மினிமம் சேலரி பார்த்திங்கன்னா 185, மேக்ஸிமம் 3,200 வரைக்கும் இருக்குது. அப்புறம் 4th பே கமிஷன் 1983 பிஎன் பக்வாதி அவங்க தலைமையில் வந்துருக்குது. இந்த பே கமிஷனில் தான் கிரேட் பேயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கிரேட் பேன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கிரேடுக்கு ஒரு பே இருக்கும். இப்போ கிரேட் பே 2,000, கிரேட் பே 2,400 இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் இந்த கிரேட் பே. இதில் இந்த 4th பே கமிஷனில் இருந்து தான் இன்ஃப்ளேஷனை உள்ளே வருது இந்தியாவுக்குள்ளே. அதுக்கேற்ற மாதிரி சேலரி அட்ஜஸ்ட் பண்ணி மினிமம் சேலரி 750 மேக்ஸிமம் 8,000 வரைக்கும் இருக்குது இதில். அப்புறம் 5th பே கமிஷன் 1994 பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா தலைமையில். இந்த பே கமிஷனில் தான் ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள் டியர்னஸ் அலவன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அலவன்ஸை கொண்டு வராரு நம்மளுடைய மாத சம்பளத்தில். இதோட மினிமம் சேலரி பார்த்திங்கன்னா 6,660, மேக்ஸிமம் 80,000 வரைக்கும் இருக்குது. 7th பே கமிஷன் 2014 அசோக் குமார் மாத்தூர் தலைமையில். இந்த பே கமிஷனில் தான் பே மேட்ரிக்ஸ், அப்புறம் பே பேண்ட் சிஸ்டமை கொண்டு வராங்க. இந்த பே கமிஷன் மெயினாக வந்ததுக்கு யார் பெனிஃபிட் ஆனாங்களோ இந்த பென்ஷனர்ஸ் நல்லா பெனிஃபிட் ஆனாங்க. ஏன் சொல்லு, அவங்க வேலை செய்யும் போது பே கமிஷன் 3, பே கமிஷன் 4 இருந்திருக்கும்.
அப்போ அவங்களுக்கு சேலரியே வெறும் ரூ. 750 800 தான் இருக்கும். நீங்க கேட்டிருப்பீங்க உங்க தாத்தா காலத்துல. யாருன்னா உங்க தாத்தா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வே ஆனல் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாத்தா நீ அந்த காலத்துல எவ்வளோ சம்பளம் வாங்கின? நான் என்ன ரூ. 80 வாங்கியிருப்பேன். அப்புறம் ரூ. 800 வாங்கியிருக்கேன், ரூ. 600 வாங்கியிருப்பேன் நாங்க. இப்போ அவங்க பென்ஷன் மட்டுமே ரூ. 21,000 ரூ. 30,000 வாங்குவாங்க. எதனால? இந்த பே கமிஷன்ஸ் அவனால தான். இதோட மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 மேக்ஸிமம் 2,50,000 வரைக்கும் போகுது. இப்போ இத்தனை பே கமிஷன் பார்த்தோம்ல, ஒரு பே கமிஷன்லேயும் பேசிக் பே பார்த்தீங்களா, பழசை விட ட்ரிபிள் ஆகுது. எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கோங்க. அப்படியே சொல்கிறேன், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. பே கமிஷன் 1ல் மினிமம் சேலரி 55, பே கமிஷன் 2ல் மினிமம் சேலரி 80, அப்படி டபுள் ஆச்சா? பே கமிஷன் 3ல் 185, ரூ. 80 இருந்து 185 மாறிச்சு. இப்போ பே கமிஷன் 4ல் 185 இருந்தது ரூ. 750 மாறிடுச்சு. அதாவது ட்ரிபிள் ஆகிடுது. இப்போ பே கமிஷன் 5ல் ரூ. 750 இருந்தது ரூ. 2,550 மாறிடுச்சு. 3.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 2006ல் 2,550 இருந்தது 6,660 ஆயிடுச்சு. ட்ரிப்பிள்டு. மறுபடியும் 7th பே கமிஷனில் 6,660 இருந்தது 18,000 ஆயிடுச்சு. ட்ரிப்பிள்டு. இப்போ 8th பே கமிஷனுக்கான புள்ளியாக சொல்லி போட்டாங்க. 7th பே கமிஷனில் 18,000 இருந்தது. 8th பே கமிஷன் எவ்வளோ ஏறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற 93 இந்த வீடியோ பார்க்குற 93% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கடா. அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் தெரியுமா? இப்பயே அட் அ டைமில் 10 பெண்டு போடுற நீ போடு 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 போடு. சரி விடு, அது அப்புறம் போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சரி ரைட்டு, ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருப்பேன் நம்புகிறேன். எல்லோரும் போய் படிக்கிற வேலையை பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் ஹாப்பியாக இருங்க. பென்ஷனர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருப்பீங்க பார்த்தீங்களா, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, நீங்களாம் போய் படிக்க ஆரம்பிங்க. படிச்சுட்டு தான் இருப்பீங்க நம்புகிறேன். இன்னும் வெறித்தனமாக படிங்க. ஏன்னா காசு 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 வருது. காசு 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 காசுடா. ரைட்டு, அன்டில் தென் பாய். வட்டாமாமே.